ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வேலூர் பிவிஆர் வெலாசிட்டி சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஹவுஸ் கேம் சென்டர் இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்னோடய குட்டீஸும் வந்திருக்கோம். ஸோ இவங்க தான் என்னோடய குட்டீஸ். உள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸு எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபன் ஹவுஸ் என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோடு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேஷ் கவுண்ட்ரு. ஸோ இங்கே நிறைய டாய்ஸு, சின்ன சின்ன பார்பி டால்ஸு, பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி பென்சில், ஷார்ப்னர், எரேசர், ஸோ எல்லாமே இருக்குது. பென்னு, ஸ்கெட்சுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலு கிடையாது. நீங்கள் இந்த கேம்ஸ் விளையாடுறதுலேருந்து வர பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இது கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இல்லை கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கேம்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம மினிமம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட் 500 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வர மாதிரி. ஸோ நாங்கள் மினிமம் ஒரு 500 ரீசார்ஜ் பண்ணோம், ஒரு 600 பாயிண்ட்ஸு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒரு கேமாக வந்து நம்ம டேப் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா ஒரு அந்த கேம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேஸ்கெட் பாலுக்கு ஒரு கேம்ஸ்க்கு ஒரு ப்ரைஸு, டெம்பிள் ரன் விளையாடணுன்னா ஒரு கேம் ப்ரைஸு, ஸோ கன் ஷூட்டிங் விளையாடணுன்னா ஒரு கேம் ப்ரைஸு. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து தனித்தனியாக ப்ரைஸஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து அந்த கார்டில் வந்து நீங்கள் டேப் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் கேம்ஸும் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மெயினாக வந்து சில்ட்ரன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோட நல்ல ஒரு சவுண்டு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல வந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மினி கார், மினி பைக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க வந்தாங்கன்னா. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு விளையாடின கேம் வந்து லாலிபாப் கேம். ஸோ இதுதான் அந்த கார்டு டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணோடனே அது லாலிபாப் எடுத்துகிட்டு ரொட்டேஷன் ஆகும். அதில் வந்து ஒரு லாலிபாப் எங்களுக்கு கிடச்சிது. இது லக்கில் தான் வருது, மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வராது. ஸோ நாங்கள் பண்ணும்போது வந்து எங்களுக்கு ஒரு லாலிபாப் வந்தது. எங்கள் குட்டீஸ் வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஒரு கேமாக வந்து நாங்கள் டேப் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். நல்ல செம்ம என்ஜாய்மெண்ட்டு. குழந்தை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஒரு கேமு நீங்கள் விளையாடும் போது வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்டு மாதிரி வரும். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்டு வரும். அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு வரும். நிறைய உங்களுக்கு சின்ன பசங்க விளாட்ற கேம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்கும். ஏன்னா அது வந்து மெயினாக குழந்தைகளுக்காக தான் வந்து இங்கே டச் பண்ணி விளாட்ற கேம்ஸ் இருக்குது. அந்த ஃபிஷ்ஷிங் மாதிரி ஃபிஷ்ஷிங் அண்ட் பண்ணலாம். அண்ட் தென் காரு ரேஸ் பண்ணுற மாதிரி கார் ரேஸ் கேம் இருக்குது. எல்லா கேம்ஸுமே நாங்கள் ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே நல்ல ஒர்த்தான கேம்ஸ் தான். ரொம்பவும் ப்ரைஸஸ் இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இங்கே எல்லா பீப்புள்ஸும் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ மணியும் வந்து ரொம்ப அந்தளவுக்குலாம் ஒன்றும் எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து சாஃப்ட் பால்ஸு இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆங்க்ரி பேர்ட்ஸ் போயிட்டுருக்கு. அதில் த்ரோ பண்ணி பசங்க ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு திங்க் பண்ணி குழந்தைங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. அது இவங்க நல்லா லைக் பண்ணுறாங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்வே மாதிரி ஒரு சின்னதாக போகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள இங்கே சாஃப்ட் கேம்ஸ் இருக்குது. லிட்டில் இன்ஜினியரிங் வீடு கட்டுற மாதிரி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிச்சன் மாதிரி குழந்தைங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே செட்டப்போட இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேம்ஸ் தான். உள்ளே போயிட்டு பசங்க சாஃப்ட் பால்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஜம்ப் பண்ணிவிட்டு விளாட்லாம். இங்கே ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி இருக்குது. அது உள்ளே போயிட்டு வந்து அந்த சாஃப்ட்டில் ஜம்ப் பண்ணி விளாட்லாம். இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ரோலிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே குழந்தைங்களுக்கு தான் இருக்குது. பார்த்து பார்த்து திங்க் பண்ணி செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸஸ் இது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நல்ல கேம்ஸ் நல்லா இருக்குது.
மெயினாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. அந்த நமக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லுக்கு, அந்த அப்பியரன்ஸ், லைட்டிங் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ நாங்கள் வந்து எடுத்தது ஃபுல்லாக இதோட லைட்டிங்கில் தான் எடுத்திருக்கோம். நல்ல அந்த லைட்டிங்கில் உங்களுக்கு தெரியும் உள்ள எவ்வளோ லைட்ஸ் இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். என்ன செய்கிறீங்க? ரச குழம்பா? வேற என்ன செய்கிறீங்க? பிரியாணி செய்கிறீங்களா? இன்னும் சாமான் தொலைகினே இருக்கா? சமையலே பண்ணல, சாமான் தொலைகிறேன். வெஜிடபிள் வாஷ் பண்ணுறேன். எங்கள் குட்டீஸ் அகெயின் நம்முடைய கேம்ஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க கிச்சனில் சமையல் பண்ணிட்டு சாமான்லாம் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் மறுபடியும் கேம்ஸ் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். பைக் ரேஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வேலூரில் இருந்தீங்கன்னா இங்கே வாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 100% கேரண்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் கேம் இருக்குது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்களும் ப்ளே பண்ணியிருந்தோம். அது கீழே ப்ளே பண்ணிருக்கும்போது அந்த ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி வர்றது, தண்ணி ஷூட் பண்ணுற மாதிரி வாட்ரு செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்லா இந்த கேம் ரொம்பவே எங்களுக்கே பிடிச்சிருந்தது. மல்டிப்ளேயர் கேம் தான் இது. நம்ம 2 பேர் 3 பேர் கூட விளாட்லாம். ஸோ குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நாள் விளையாடிருந்தாங்க. நம்ம எடுக்கிற பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கார்டு மாதிரி வரும். இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து லாஸ்ட்டில் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு கிஃப்ட்டு இப்போ வேணாம் அப்படின்னா அந்த கார்டில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதில் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிஃப்ட்டு வாங்கிக்கலாம். இந்த கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் மேலேருந்து வந்து கொட்டும். அதை வந்து நம்ம எடுத்து அந்த ஹோல்ஸில் போடுற மாதிரி. ஸோ பாப்பா எடுத்து அவ்வளோவும் போட முடியாதனால நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதில் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அண்ட் தென் ஹேமர் எடுத்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறோமோ அது எவ்வளோ அதிகமான பாயிண்ட் ரீச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களாக இல்லை, பெரியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே பக்கத்துலேயே அதே மாதிரி விஆர் கேம்ஸ் இருக்குது. சேம் டைமில் 3 மெம்பர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரியும் இருக்குது. அது ஒன்றுலேயும் உள்ள ஒரு விஆர் கேம்ஸ் இருக்குது. அண்ட் தென் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் வந்தால் பெரியவங்க பசங்க எல்லாருமே விளாட்லாம். அண்ட் தென் இன்று நேற்று நாளை மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி வரும். ஸோ அதே லுக்கிங் எஃபெக்டில் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி ப்ளே பண்ணோம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுகையும் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போய் அங்கிட்டு போய் ஒளிப்போ. ரியலாக ரோலர் கோஸ்டரில் போன ஃபீல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே விஆர் கேம்ஸ் ஒன்று இருக்குது. நான் செலக்ட் பண்ணது வந்து ஜாம்பி ஷூட்டிங். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. உண்மையிலே பக்கத்துலேயே வந்து நமக்கு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. மாப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் ஜிடிஏ கேம் ப்ளே ஸ்டேஷனில் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஏன்னா 100% என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணோம் இன்றைக்கி நாங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.